கர்த்தர் அந்த ராஜ்யத்திலிருந்து இந்த பூமியில சில காரியங்களை செய்யறதுக்கு இந்த பூமியை சம்பந்தப்பட்ட ராஜ்யத்தின் பிள்ளை நீயும் நான் அவரோட கை கோக்க வேண்டும். உன்னை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். நாம உக்காந்துன்னு ஆண்டவர் மாத்திரமே மேஜிக் பண்ணிடுவார்னு சொல்லி தேவ பிள்ளைகளை நம்ம எதிர்பார்க்கிறவங்களா இருக்கிறோம். இல்ல தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு உன் பொருளாதார வாழ்க்கை இன்னைக்கு மாறணும்னு சொன்னா எந்த விதத்துல என்னால சம்பாதிக்க முடியும்னு சொல்லி யோசிங்க. எந்த விதத்துல என்னால உழைக்க முடியும், எந்தெந்த வேலை என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? யாருன்னா ஒருத்தர் வாசிங்களேன். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாமல் இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று. ஆமா, ஒருத்தன் வேலை செய்யலன்னா அவன் சாப்பிட கூட கூடாதுன்றாரு பவுல். இருக்கிறீங்களா? நீ வேலை செய்யலனா நீ சாப்பிடாத. ரொம்ப ஹார்டான வார்த்தை இது, ஆனா பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. வேதம் சொல்லுகிறது, if you do not work, do not eat. நீ வேலை செய்யலனா நீ சாப்பிடாத. நம்மளுக்கு சாப்பாடு வேணும், நம்ம வேலை செய்ய மாட்டோம்னா தப்பு. நீ வேலை செஞ்சா சாப்பிடுன்றார் ஆண்டவர். ஏன் இன்னைக்கு இது ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வேதத்துல இது சொல்லப்படுதுன்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல வேலையை குறித்து நம்முடைய புரிதல் ரொம்ப தப்பா இருக்கு. இது இப்ப நான் சொல்றது கூட எத்தனை பேர் இது காயப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது. பட் இது யாரையும் காயப்படுத்துறதுக்காக இல்லது பிள்ளைகளை. ஆனா எப்படியாவது நம்முடைய வாழ்க்கை மாறிடாதான் நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கை மாறிடாதான் நான் நினைக்கிறேன். உங்க பொருளாதார சூழ்நிலை மாறிடாதான் நான் நினைக்கிறேன். உங்க நிலைமைகள் மாறிடாதான் நான் நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு கொடுக்கிறவங்களா நீங்க மாறிட மாட்டீங்களா நான் நினைக்கிறேன். அந்த ஒரு ஏக்கத்திலையும் அந்த ஒரு வாஞ்சையிலையும் தான் இந்த காரியத்தை உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா அதே பிள்ளைகளை, வேலையை பத்தி ஒரு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம இருக்கிறோம். வேலையை பத்தி தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம இருக்கிறதுனால தான் நம்முடைய லைஃப்ல செழிப்பை நம்ம பார்க்கவே முடியல. அப்ப வேதத்தை குறித்து கரெக்டான டெஃபினிஷன் என்ன? வேலையை குறித்து வேதம் நமக்கு என்னதான் சொல்லுகிறது? ஏன் நான் வேலை செய்ய வேண்டும்? வேலைனா எதுக்கு நான் வேலைக்கு போக வேண்டும் அப்படின்ற காரியத்தை நீங்க பார்க்கும்போது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் ஷாக் ஆகும் உங்களுக்கு. இப்போ திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கும் உண்டாகி இருக்கும்படி தன் கைகளினால் நீ யாருக்கு இந்த வார்த்தையை சொல்றாருன்னா திருடனுக்கு. நம்ம எல்லாம் அந்த நிலைமையில இல்ல. ஆனா திருடனுக்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ திருடாதப்பா. திருடுறவன் எதுக்கு திருடுவான்? அவன் சுயநலத்துக்காக, அவன் வயிற்றுக்காக, அவன் பிழைப்பதற்காக சுயநலமா இருக்கிற திருடனை பார்த்து எங்க வேதம் சொல்லுது, நீ திருடாதப்பா. மாறாக மற்றவங்க குறைச்சல் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிறதுக்கும் உனக்கும் உண்டாயிருக்கும்படி நீ என்ன செய்யணுமா? வேலை செய். அப்ப என் வேலையுடைய நோக்கம் நான் வாழ்வதற்காக அல்ல. என் வேலையுடைய நோக்கம் நான் பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியா. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேருக்குள்ள இல்லாதனால்தான் நம்ம லைஃப்ல செழிப்பை நம்ம பார்க்க முடியல. ஏன்னா நீங்க எதுக்கு பிரதர் வேலைக்கு போறீங்க? நிறைய பிரச்சனை பாஸ்டர், காசு வேணும். நீங்க எதுக்கு பிரதர் இவ்வளவு எக்ஸ்ட்ரா வேலை செய்றீங்க? ஆமா, அவ்வளவு கடமைகள் இருக்கு, அவ்வளவு சூழ்நிலை இருக்கு. நம்ம வேலையுடைய நோக்கமே பணம் சம்பாதித்து என்னுடைய காரியங்களை நான் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துல நாம் இருக்கிறதுனாலதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற செழிப்பை நம்மளால அனுபவிக்க முடியல. அப்ப நமக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு என்ன ஒரு புரிதல் வரணும்னா, நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி என்னை நீர் அழைத்திருக்கிறீர். என்னை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி என்னை வைத்திருக்கிறீர். மற்ற குறைவில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்படி நீர் என்னை அழைத்திருக்கிறீர். எந்த விதத்திலேயாவது தேவையோடு கூட இருக்கிற ஒருவனுக்கு இயேசுவை பிரதிபலிக்கும்படியாய் கொடுக்கிற கரங்களாய் நான் இருக்கும்படி நீர் வாஞ்சிக்கின்றீர். அப்ப நான் என்ன செய்யணும்? என் வேலையுடைய நோக்கம் நான் சம்பாதித்து என் சூழ்நிலைகளை மாற்றிக் கொள்வதற்கல்ல. ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வேலையை தாங்கப்பா, நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென்.